தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தி. கன்னியாகுமரி மாவட்டம் கூட்டமாவு பகுதியில் ஆஜராகாத ராணுவ வீரரை கதவை உடைத்து கைது செய்திருக்கிறார்கள் போலீசார். இதனை அண்மை செய்தியாக பார்க்கின்றோம். இது குறித்த கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் பிரின்ஸ் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் பிரின்ஸ், உங்களுடைய விவரங்களை பதிவு பண்ணுங்கள். பவித்ரா வணக்கம். கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை அருகே கூட்டமாவு பகுதியைச் சேர்ந்தவர் சுரேஷ்குமார். இவர் ஜம்மு காஷ்மீரில் ராணுவ வீரராக பணிபுரிந்து வருகிறார். கடந்த ஆண்டு விடுமுறைக்காக சொந்த ஊருக்கு வந்தபோது அதே பகுதியைச் சேர்ந்த நபர் ஒருவருடன் ஏற்பட்ட மோதல் தொடர்பாக சுரேஷ்குமார் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்து அவரை கைது செய்துள்ளனர். இந்த வழக்கில் விசாரணையானது நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த நிலையில் மேலும் இவர் ஜாமீனில் வெளியே வந்துள்ளார். இதையடுத்து ஜம்மு காஷ்மீருக்கும் சென்றுள்ளார். இந்த நிலையில் வழக்கு பத்மநாபபுரம் நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த நிலையில் விசாரணைக்கு மீண்டும் ஆஜராகாததால் அவருக்கு நீதிமன்றம் பிடிவாரண்டு பிறப்பித்துள்ளது. இதனிடையே சுரேஷ்குமார் தனது வீட்டிற்கு வந்துள்ளதாக தக்கலை போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. இதையடுத்து காவல் நிலைய உதவி ஆய்வாளர் இம்மானுவேல் தலைமையிலான போலீசார் அவரது வீட்டிற்கு சென்று வீட்டில் இருந்து அவரை வெளியே வருமாறு அழைத்துள்ளனர். ஆனால் சுரேஷ்குமார் கதவை பூட்டிவிட்டு வீட்டுக்குள்ளேயே இருந்துள்ளார். இதனால் ஆவேசமடைந்த உதவி ஆய்வாளர் கதவை காலால் எட்டி உடைத்து உள்ளே சென்று சுரேஷ்குமாரை கைது செய்துள்ளார். தற்போது காவல்துறையினர் வீட்டில் உள்ளே சென்று கதவை உடைத்து ராணுவ வீரரை கைது செய்யும் வீடியோ காட்சிகள் சமூக வலைதளத்தில் வைரலாகி வருகிறது. தகவலுக்கு நன்றி பிரின்ஸ்.